வணக்கம் மக்களே. ஸோ நம்ம ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்காததெல்லாம் பார்த்தீங்கன்னா சில டைமில் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த பயணம் அப்படிங்கிறது. நம்ம பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வீடியோஸ் நிறையா வந்திருக்கும். பூம்பாறை கிராமம், கூக்கல் கிராமம், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னவனூர், இந்த மாதிரி நிறைய கிராமங்களுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி போகிறோங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி டு வால்பாறை, த ஃபேமஸ் ரூட் இருக்குல்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம போவோம். அதிரப்பள்ளி டு வால்பாறை நாளைக்கு பயணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக அதிரப்பள்ளி போகிறோங்க. எந்த ரூட் வழியா அப்படின்னா தேனி, போடிநாயக்கனூர், மூணார் கேப் ரோட்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி போகிறோங்க. ஸோ ரொம்ப ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பயணங்க எனக்கு. ஸோ பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. ஸோ இதாங்க நம்ம தங்கியிருந்த ரூம். கடைசி 2 நாளாக கொடைக்கானலில். ஸோ இங்கே உருண்டு பிறண்டு படுத்துட்டு 2 நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்புறது ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகேங்க, நம்ம கிளம்புவோம். ஸோ நான் இப்போ இந்த தங்கியிருந்தால ரெசார்ட் இதை பற்றிலாம் நான் அப்படியே மோட்டோலாகிங் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கொடைக்கானல்லேருந்து அதிரப்பள்ளி பார்த்தீங்கன்னா 289 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ சரி, ஓகேங்க, போகலாங்க. மோட்டோலாகிங் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம், வாங்க போகலாம். வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரி, ஓகேண்ணா. ஸோ அண்ணன் தாங்க நம்ம ஊருக்காரு, சொல்லியிருந்தேன்ல பெஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தாரு. ரெசார்ட் பற்றிலாம் நான் அப்படியே போக சொல்கிறேன். சரி, ஓகேங்க, நான் வரேன். ஸோ கிளம்பி வச்சுங்க. இங்கே தாங்க தங்கியிருந்தோம், ஹோட்டல் கிளாசிக். இந்த துணி கடைக்கு பக்கத்துலங்க. கரெக்டாக நம்ம இது இருக்குல்ல, கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தங்கியிருந்தோம்ல. ஸோ எனக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்தாங்க. என்ன ப்ரைஸ் அப்படின்னா ஆர்ன் அடிச்சுட்டே போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதுமாரி சொல்லியிருந்தேங்க. நான் இப்போ பார்த்தோம்ல, அவர் விருதாச்சலம்காரரு, நான் நெய்வேலி, எல்லாம் ஒரே ஊர் தான், சொந்த ஊர் தான். ஸோ அவர்கிட்ட இதேமாரி நான் சொன்னேன், இதேமாரி வீடியோ எடுக்கணும்னு. என் பட்ஜெட் 250 ரூபா 300 ரூபா தான் பட்ஜெட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் சரி, ஓகே தம்பி, இதுல ரிசப்ஷன்ல தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல நான் தங்கவே இல்லைங்க. குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம்ல பாத்தீங்கன்னா கூட்டு போய் தங்க வச்சுட்டாரு. இப்ப நம்ம கிளம்பணும்ல. ஸோ அது பாத்தீங்கன்னா அவரோட ரூம், அவர் தங்குற ரூமு, நம்ம அங்கதாங்க படுத்து கிடந்தோம். ஸோ நீங்க அங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ருபீஸ்ல, வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகும். வீக்கெண்ட்ஸ்ல உங்களுக்கு 1500 அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்க இந்த கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல மனிதர்களுங்க அவங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. நமக்கு செக் அவுட் டைம் பாத்தீங்கன்னா 10 மணி. இப்ப நான் 11:30க்கு பாத்தீங்கன்னா செக் அவுட் பண்றேன். எதுவுமே கேட்கல, காசு எக்ஸ்ட்ரா கேட்கல, எதுவுமே கேட்கலங்க. சூப்பரா பாத்தீங்கன்னா நம்மள வழி அனுப்பி விடுறாங்க. சரி, ஓகேங்க, அப்படியே கொடைக்கானல் இறங்குவோம். லாரிக்காரன் புகைய அடிச்சு போனாங்க. ஐயோ, அப்படியே கொடைக்கானல்ல இருந்து நம்ம இறங்கிட்டு அப்படியே பார்ப்போங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேனி போவோம். தேனியில இருந்து பாத்தீங்கன்னா போடிநாயக்கனூர், மூணார் கேப் ரோட்ஸ். ஸோ இந்த பயணம் பாத்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத பயணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். எதுவும் சம்பவம் நடந்து உண்மையாவே ரொம்பவே மறக்க முடியாத பயணமா ஆயிட போகுது. சரி, ஓகேங்க, பாசிட்டிவா நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், நம்ம தளபதி சொல்ற மாதிரி தான். சரி, ஓகேங்க, போவோம். இப்படி இருக்குல்ல, இந்த சைடு போனோம் அப்படின்னா நமக்கு காந்தலூர், மறையூர், அந்த வழியா பாத்தீங்கன்னா மூணார் போகலாம். நம்ம இப்படி போறோம் அப்படின்னா தேனி, போடிநாயக்கனூர், அந்த வழியா பாத்தீங்கன்னா மூணார் போகலாம். ஆனா இந்த வழியா போனா மட்டும்தான் நமக்கு இது இருக்குல்ல, மூணார் கேப் ரோட்ஸ். ஸோ அந்த வழியா பாத்தீங்கன்னா நம்ம மூணார் போக முடியும். இந்த வழியா போறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே மூணார் போயிடுவாங்க. நம்ம கேப் ரோடு எடுக்க மாட்டோம். ஸோ அதனால என் மைண்ட் நிறைய குழம்பிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த ரூட் சூப்பரா இருக்கும். மறையூர், காந்தலூர் வழியா போறோம்ல. ஸோ அந்த ரூட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வழியா நம்ம போடிநாயக்கனூர் வழியா போறோம்ல. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் கேப் ரோடு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் தேனி போய் போகிறேங்க. சரி, ஓகேங்க, இப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுங்களா? டைம் கரெக்டாக 11:56. நம்ம கிளம்புனது நம்ம கிளம்பி எப்படியும் ஒரு அரை மணி நேரம் இருக்குங்க. அரை மணி நேரம் இல்லை, 20 நிமிஷம் இருக்கும். நம்ம இந்த லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா திண்டுக்கல், இந்த ரைட் எடுத்தோம் அப்படின்னா தேனி, குமுளி, இந்த சைடு ஃபுல்லா. ஆண்டிப்பட்டி இது போட்டிருக்குல்ல, இது அங்க ஒரு கடை இருக்கு பாருங்க, வைகை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கதாங்க போயிட்டு சாப்பிட போறோம். வைகை ஆறு இங்கதான் இருக்கு போல.
வைகை 12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சுங்க. கார்லாம் நிக்குது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு 2 வீலர் எங்க உள்ள விடுவோமா? நான் கார் வந்து அனுப்பாட்டுவாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இதாங்க கடை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஹைவேஸ் இருக்குல்ல, ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா தேனி மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே ஃபர்ஸ்ட் கடை இதாங்க, வைகை மெஸ். சாப்பாடு வந்து தரமாக இருந்துச்சு. இந்த ஒரிஜினல் இது இருக்குல்ல, சவுத் தமிழ்நாடு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. லொக்கேஷன் பாருங்க, பயங்கரமாக இருக்குல்ல, சுற்றி மலை, நடுவில் பார்த்தீங்கன்னா பொட்டல் காடு, இங்கே கடை. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. 2 சாப்பாடு தாங்க இங்கே, பிரியாணி அது இதுன்னு எக்கச்சக்கமாலாம் இல்லை. மட்டன் சாப்பாடு, நாட்டுக்கோழி சாப்பாடு. இதுக்கு சைட் டிஷ் வந்து மீன், காடை. அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு, அது பேர் என்னது, ரசம், மோர் இதெல்லாம் இருக்கு. மட்டன் 200 தான், நாட்டுக்கோழி 200 தான். நான் வந்து மட்டன் அதிகமாக இருக்கும், நம்ம ஊர்லலாம் வந்து மட்டன் அதிகம் இல்லை, கோழி வந்து கம்மி, அதனால மட்டன் விலை அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி சாப்பாடு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நாட்டுக்கோழின்னா நான் ஒரு 150 ரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், மட்டன்னா ஒரு 300 ரூபா அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து ரெண்டுமே வந்து 200 ரூபா தாங்க, நாட்டுக்கோழி மட்டன் ரெண்டுமே 200 ரூபா தான். குவான்டிட்டிலாம் பயங்கரமா போடுறாங்க இவங்க. எப்படின்னா சாப்பாடு எந்த அளவுக்கு போடுறாங்களோ கறி அந்த அளவுக்கு போடுறாங்க. சாப்பாடு கறி ரெண்டும் வந்து ஒரே அளவுக்கு போடுறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடும் போது கறி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ இதா இருக்குங்க. டைம் வந்து தெரியுதுங்களா, 1:43 கரெக்டா. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரிப்ல வந்து அதிகமா செலவானது என்ன அப்படின்னா சாப்பாடு தாங்க. மைலேஜ் வந்து நம்ம டக்ளஸ் பார்த்துக்கிட்டோம், மைலேஜ் வந்து நல்லா தந்தான். அதே மாதிரி ரூம் ஸ்டே நம்ம எடுத்தோம்ல, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை ரொம்ப கம்மிங்க. 2 நைட் நம்ம தங்கியிருப்போம், 2 நைட்டுமே வந்து டோட்டலாகவே சேர்த்து 500 ரூபா தான். ஒரு நைட்டுக்கு 250 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. மக்களே, நம்ம அதிரப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா 209 கிலோமீட்டர் இருக்குங்க, 5 மணி நேரம் 13 நிமிஷம் அப்படின்னு காட்டுது. ஸோ இதோ பாருங்க, நம்ம வந்து இப்படி போனோம், தேனி போய் போடி நாயக்கனூர், அப்படியே வந்து மூணார் கேப் ரோடு வழியா நம்ம இங்கே போவோங்க. அப்படி போயிருந்தோம் அப்படின்னா பெரியகுளம் வழியா போயிட்டு சோத்துப்பாறை டேமு, அதுக்கப்புறம் வந்து கும்பக்கரை நீர்வீழ்ச்சி அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து அந்த சைடு போகணுங்க. நம்ம வந்து இப்படி நேராக தேனி வழியா போயிட்டு இப்படி போகிறோம். அந்த வழியா போனாலும் இந்த ரோடை வந்து கரெக்டாக பிடிச்சிடலாங்க. ஆனால் அது வந்து ஒரு 5 or 6 கிலோமீட்டர்ஸ் வந்து தூரம், பெரியகுளம் வழியா போடி நாயக்கனூர் ரோடை பிடிக்கிறது. நான் அதான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, அந்த வழியா வளையணுமா இல்லைன்னா இப்படி நேராக தான் போகணுமான்னு எடுத்து பார்த்தேங்க. அந்த வழியாகவும் போகலாம், இந்த வழியாகவும் போகலாம், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஷார்ட், அவ்வளோதான். தேனி மாவட்டம் எவ்வளவு அழகா இருக்கு, செம்ம அழகா இருக்குங்க. ஆனா மலையை தான் பாத்தீங்கன்னா அங்கங்க சுரண்டி வச்சிருக்காங்க, பக்கத்து ஸ்டேட்டுக்கு பாலம் கட்ட அனுப்புறாங்க போல. போடி நாயக்கனூர் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேரளா ஜீப் பாத்தீங்களா, KL 378897 கேரளா ஜீப்புங்க. வா, புகை அள்ளி எடுத்துட்டு போகுது. இதெல்லாம் வந்து கமாண்டர், மகேந்திராவோட கமாண்டருங்க, பொலேரோவுக்கு பழைய மாடல் இதெல்லாம். காரணம் இன்னும் போடிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் இருக்குங்க. ஐயோ போயிடுச்சு, கம்பி வர மறைச்சிக்கிச்சிங்க. செம்மையா இருந்துச்சு வியூ. இங்க இருந்து காட்டுறேன் பாருங்க, தெரியுதுங்களா, மொத்த தேனியே தெரியுது பாருங்க. ஃபுல்லா தான் தேனி. இந்த சைடு ஃபுல்லா வந்து நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸா ஈஸ்டர்ன் காட்ஸா அது என்னன்னு தெரியலங்க. அங்க இருக்கு பாருங்க, ஃபுல்லா தேனிங்க. பா, இன்னும் நமக்கு வந்து 17 கிலோமீட்டர் போடிமெட்டு. காத்து செம்ம ஸ்பீடா அடிக்குதுங்க பாருங்க. வண்டியே ஓட்ட முடியல, காத்து பாத்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி தள்ளுது வண்டியை. எப்பா, சரி ஓகேங்க, அப்படியே போவோம். செம்ம அழகா இருக்குங்க. இங்க பாருங்களா, மேல வந்து ஒரு மலை இருக்கும், அப்படியே உச்சியா சிவலிங்கம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குங்க. அங்க பாருங்க, தமிழ்நாடு செக் போஸ்ட். ஸோ நம்ம இப்படி எடுத்து இந்த லெஃப்ட் எடுத்து உள்ள போறோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கேரளா செக் போஸ்ட்டுங்க. மக்களே வந்துட்டோங்க, கேரளாவில் வந்துட்டோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜஸ் காட்டுற பாருங்க. ஸோ அதுதான் வந்து கேரளா செக் போஸ்ட். இப்போ நம்ம கேரளாவில் வந்துட்டோங்க. இங்க இருந்து மூணார் வந்து 41 கிலோமீட்டர் காட்டுது. மூணார் போயிட்டு மூணார்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி போகணும். பா, செம்மையா இருக்குல்ல.
இதுதான் கேப் ரோடுன்னு நினைக்கிறேங்க. மூணார் கேப் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து இந்த ஹெல்மெட்ல வந்து ஆக்ஷன் 4 மாட்டிருக்கோம்ல. ஸோ அந்த மவுண்ட் பாத்தீங்கன்னா கேரளால வந்து பேன் பண்ணிருக்காங்க. கேமரா வந்து கேரளால பேன் பண்ணல, அந்த கேமரா மாட்டிருக்கிற மவுண்ட்டை பாத்தீங்கன்னா பேன் பண்ணிருக்காங்க, ஹெல்மெட்ல மாட்டுற மவுண்ட். ஸோ நம்ம இப்போ வந்து செஸ்ட்ல மாட்டிக்கலாம், ஹேண்ட்ல எங்க வேணா வந்து கேமரா மாட்டிக்கலாம். ஆனா அந்த ஹெல்மெட்ல மட்டும் மாட்டக்கூடாது. ஸோ அதுதான் இப்போ ஒரு பிரச்சனை. சரி, ஓகே, பாத்துக்கலாம். ஸோ இது கேப் ரோடுன்னு சொல்லுவாங்க, மூணார் கேப் ரோடுன்னு. ஓ, இப்போ இது வழியா போனா வந்துருங்களா? தேங்க்யூ ப்ரோ. சரி, ஓகேங்க, நம்ம போயிட்டு கேப் ரோடுக்கு இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குமா? ஒரு ப்ரோ கிட்ட கேட்டல, இன்னும் 3/4 மணி நேரத்துல வந்து கேப் ரோடு பிடிச்சலாம் அப்படின்னு சொன்னாரு. சுண்டல் ஊர் பேர் வந்து சுண்டல் போலங்க. இங்க மேலலாம் வந்து இது வந்து இஞ்சின்னு நினைக்கிறேன். இது பாருங்களா, இஞ்சி மாதிரி தான் இருக்கு, தெரிலங்க என்னன்னு சரியா. வந்துட்டோங்க, வி ஆர் இன் கேரளா. கேரளாவில் வந்தாச்சு. வெயிலிலும் மழையிலும் ட்ரீம்லேண்ட். ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் போர்டு இருக்கு, தமிழ் எல்லாமே கலந்துருக்குங்க. சரி, ஓகே, நம்ம போயிட்டு ஒரு நல்ல டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப் ரோடு என்ஜாய் பண்ணுவோம். இதுவே ரோடு சூப்பரா இருக்கு, தெரியுதுங்களா? நான் ஒருவேளை இதுதான் கேப் ரோடு அப்படின்னு நினைச்சிட்டேன். ரோடு செம்மையா இருக்கு. நான் ஒரு டீனா சிங்க பாருங்க, காங்கிரஸ் கொடின்னு நினைக்கிறேன் வந்துட்டு இருக்கு. நினைக்கிறான் பாருங்க நம்ம டக்ளஸ். நம்ம போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேப் ரோடு உள்ள போவோம். மக்களே, கேரளாக்குள்ள வந்துட்டோங்க. ஸோ இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா தொண்டிமலா. தொண்டிமலாவில் இருக்கோங்க. கேரளாவில் தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக வந்து தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. டீ குடிச்சாச்சு, ஸோ கிளம்ப வேண்டியதாங்க. இன்னும் வந்து கேப் ரோடு 20 கிலோமீட்டர் இருக்கான். நான் கேப் ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். வந்து அந்த அண்ணா சொன்னாரு அங்க இருக்கிறவரு. ஆனா வந்து அந்த ஒன் வேல போறோம் அப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா யானை இறங்குற நேரத்துக்கு நம்ம வந்து அந்த ரோட கிராஸ் பண்ணுவோமா. அது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா இது இருக்குல்ல, மூணார் கேப் ரோடு, அதுல போயிட்டு ஜாயின் பண்ணி விட்டுரும். காலா பாத்துட்டே போறாங்க, என்ன தனியா கையாட்டி பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து யானை இறங்குற டைம் அப்படிங்கறதுனால வந்து இந்த அந்த சைடு போகாத தம்பி அப்படின்னாரு. இது வந்து கொஞ்சம் வந்து மலையை சுத்தி போற ரோடு போல, ஆனா ரோடு வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த இடத்துல எப்படி ரோடு போட்டு இருக்காங்க பாத்தீங்களா, செம்மையா இருக்கு. இதனாலதாங்க இந்த சைடு வந்தேன் அப்படிங்கிறது. கேப் ரோடு வந்து சூப்பரா இருக்குமா. சோ நம்ம வந்து கேப் ரோடு போயிட்டு கேப் ரோட வந்து ஃபுல்லா அப்படியே இன்ச் பை இன்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, செம்மையா இருக்கும். எப்பா, டீ குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க கண்ணே தெரியுது. நான் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி கேர்ல ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். பைக் ஓட்டும் போது அது என்னன்னு தெரியல, நமக்கு வந்து மசில் மெமரியா வந்துருச்சு போல. நான் வந்து சுயநிலவிலே இருக்க மாட்டேன், என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா வந்து கை தனியா பிரேக் பிடிக்கும், ஆக்சிலேட்டர் கொடுப்பேன், நான் மட்டும் ஓட்டிட்டு வந்துகிட்டே இருப்பேன். டக்குன்னு ஒரு ஆரன் யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா, கிட்ட வந்து லாரிக்காரங்க பஸ்ஸுக்காரங்க கொடுத்தாங்க அப்படின்னா, அப்பதான் இது ஒரு மாதிரி இதாகும். ஓ, நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி வந்து தோணும். சோ எவ்வளவு பேருக்கு வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒண்ணுமே மைண்ட் உள்ள ஒண்ணுமே ஓடாது. எப்படின்னா உட்காந்தே தூங்கிட்டு வர மாதிரிங்க, அதே மாதிரியே வந்துட்டு இருப்பேன். ஆனா உடம்பு தானே வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். இது வந்து எப்ப அப்படின்னா, நம்ம வந்து அப்படியே வளைஞ்சு போறோம் அப்படின்னா அந்த மாதிரி நடக்காது. நம்ம ஒரே ஹைவேல ஸ்ட்ரெச்சா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நடக்குங்க. சூப்பரா இருக்குல்ல ரோடு. நம்ம வந்து இப்ப கேரளால இருக்கோங்க. கேரளால வந்து இந்த லாட்ரி சீட்டு அதெல்லாம் வந்து இங்க வந்து ஃபேமஸ். ஆனா லாட்ரி சீட் கண்டிப்பா தயவு செஞ்சு யாருமே வாங்காதீங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலயுமே இப்ப வந்து வித்துட்டு இருக்காங்க கேரளா லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா லாட்ரி பேனு. ஆனா வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா லாட்ரி வித்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, கேரளா ஆட்டோ KL37 ஒயிட் கலர் போர்டு போட்டிருக்கு. இது வந்து கேரளா, இது எல்லோ கலர் போர்டு தானே போட்டிருக்கணும், ஆனா ஒயிட் கலர் போர்டு போட்டிருக்கு, என்னன்னு தெரியலங்க. அங்க பாருங்க கணபதி தலைவர் போறாருங்க வண்டியில, செம்மையா இருக்குல்ல. நம்ம இதுதான் TN38 தமிழ்நாடு வண்டி தான். எங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தெரியல. கேரளாவில் போயிட்டு இருக்கு போலங்க. கேரளா தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு வந்து விநாயகர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கேரளா சைடு தான் போயிட்டு இருக்கு, TN வண்டி போயிட்டு இருக்கு. ப்ரோ கேரளாவா? மக்களே வந்துருச்சுங்க டீ எஸ்டேட்லாம்.
ஸோ அது வரைக்கும் பாருங்க ஃபுல்லா. இன்னும் கேப் ரோடுக்கு வந்து 15 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆமாங்க, 15 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ரோடு பாருங்களா, செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க பா, இந்த சைடு ஃபுல்லா டீ எஸ்டேட்டு, இந்த சைடு ஃபுல்லா டீ எஸ்டேட்டு. ஏதோ ஒரு கிராமம் வருது. குமிளி போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும், நெடுமங்காடு. மூணார் வந்து ரைட் எடுக்கணும். சூப்பரா இருக்குல்ல. இது வந்து பூப்பாறை, இதாங்க பூப்பாறை. ஸோ இதுதாங்க ஒரிஜினல் கேரளா மக்கள் வாழ்ற இடம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 கிராமங்கள்லாம் தாண்டி வந்தோம்ல, அது எல்லாமே தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. இங்கே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கேரளா ஆளுங்க இருக்காங்க. இந்திக்காரங்களும் அதிகமாக இருக்காங்க. கேரளா மக்கள்னு இல்லை, ஸோ பாருங்க, இந்திக்காரங்களும் அதிகமாக இருக்காங்க. அப்பா இந்த ரோடை பாருங்களா. இது ஏங்க, இது கேரளாவே இல்லைங்க, இது மாரியம்மன் பாட்டு ஓடிட்டு இருக்கு விநாயகர் கோயில்ல. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, ஸோ அதனால இந்த விநாயகர் கோயிலுக்கு தான் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. இங்க ஃபுல்லாவே தமிழ் மக்கள் தாங்க. எப்பா எப்பா, கேமரா ஆஃப் பண்ணவே தோண மாட்டுதுங்க. இங்க பாருங்க ரோடெல்லாம் எப்பா எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க மக்களே, ஃபுல்லா வந்து ஏரிக்கு நடுவில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு, சுற்றி மலை. இந்த வியூ எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்குல்ல. ஃபோனு இதை வந்து நம்ம இதை வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே பேசுகிறோங்க. எக்ஸ்டர்னல் மீட்டர் அதனால் கொட்ட முடியல. ஸோ கேமராவில் தான் ரெக்கார்ட் ஆகும் வாய்ஸு. சூப்பராக இருக்குங்க. இந்த ரோடை பாருங்க, செம்மையாக இருக்கு. செம்மங்க, ஒர்த்து வருமா, ஒர்த்து பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க மக்களே, எப்படி இருக்கு, செம்மையா இருக்குல்ல. இதை அடிக்கிறான் பாருங்க நம்ம டெக்லஸ். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோடு. பாருங்க செம்மையா இருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் ட்ரிப்பு போல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்து கிளம்புவோம். சென்னை டு கொழுக்குமலை. அப்பா இங்க பாருங்க வியூவை. இங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க நீங்க வந்து மகாராஷ்டிரா அந்த மாதிரிலாம் போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இப்படி இடம்லாம் இருக்கு, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இருக்கு பாருங்க, சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஏயோ இந்த ரோட்டெல்லாம் எப்படிங்க காட்டாம இருக்கும். அங்க பாருங்க ஃபால்ஸ. ஐயோ உங்களுக்கு தெரியுதான் தெரியல, நம்ம கிட்ட போங்க. அங்க ஒரு ஃபால்ஸ் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்பா மூச்சு வாங்குதுங்க, செம்ம குளிர். உங்க வீட்டு குளிர் எங்க வீட்டு குளிர் இல்ல, செம்ம குளிர். இப்படி போனா சூரிய நெல்லி. எப்பா எங்க அந்த மாதிரி தாங்க இருக்கு. எப்பா கேரளா ஏன் காட் ஃபோன் கண்ட்ரின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இப்பதாங்க தெரியுது.
வேற மாதிரிங்க. செம்ம லொக்கேஷனு, பயங்கர கையில குளிருது பயங்கரமா. நீ பாருங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரோடு மிஸ் பண்ணிடாதீங்க. போடியில இருந்து மூணார் போற ரோடு. ஓ இங்க பாத்தீங்களா டபுள் டக்கர் பஸ் செம்மையா இருக்குல்ல. கடவுளே, இங்க பாருங்க, சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க. எப்பா இங்க பாருங்க, மேகலாம் இங்க போயிட்டு இருக்கு. மேகத்துக்கிட்ட இருக்கோங்க நம்ம. இதை பத்தி தெரியுதுங்களா? நமக்கு நேரா மேகலாம் இருக்கு. அப்பா அங்க தெரியுதுங்களா? அப்படியே புகை மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாம் மேகங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரோட் ட்ரிப்பை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. சத்தியமா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நானா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். சொல்லுங்க. யூடியூபர் சொல்லுங்க. லோகத்திலேயே சொன்னீங்கல்ல. தம்பி வாங்கலாம். யூடியூப் செம்ம பிளேஸ், செம்மையா இருக்கு பிளேஸ். ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಪ್ಲೇಸ್. ಇದು ಮೂನಾರ್ಕ್, ಇದು ಕ್ಯಾಪ್ ರೋಡ್. മൂന്നാർക്ക് ഒരു 20 മിനിറ്റ് ബാക്ക്. ക്ലൈമറ്റ് ഇതെന്റെ ഫ്രണ്ട്സ്. എന്താ യൂട്യൂബ് ചാനലാണ്? தமிழ் எக்ஸ்ப்ளோரர். ഓക്കെ அப்லோட் பண்ணணும். ஓகே தேங்க் யூ. എന്തായാലും இந்த பிரகதி எங்கேயும் கிடைக்காது. ஆமா கண்டிப்பா எங்கேயும் கிடைக்காது. மூணார் வருது இந்த ரோடு. இந்த ரோடு வேர்ல்ட்ல பெஸ்ட் ரோடு. கேரளத்திலே வந்து பெஸ்ட் ரோடு. பெஸ்ட் ரோடு. ஆமா, நான் வந்ததுலே ஓட்டுனதுலே பெஸ்ட் ரோடு. தி பெஸ்ட். போடி மட்டும் இருந்தா இங்க மூணார் வரைக்கும் இந்த மாதிரி ரோடு. போடி ரோடு சூப்பரா இருக்கு. எல்லாரும் வாங்க. ரொம்ப நல்ல பிளேஸா இருக்கு. ஓகே, உங்க நேம்? சாஜு வர்கீஸ். சாஜு வர்கீஸ். கேரளா நெல்லிக்கா. கேரளா நெல்லிக்கா. ஓ ஓகே. 64 நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ ப்ரோ. பாய் ப்ரோ. நம்ம வண்டி போங்க வந்தீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் பாய் பாய். கேரளத்திலே பெஸ்ட் ரோட் ஆக்கும் என்ற போனே. இங்க பாருங்க, கேரளா நெல்லிக்கா. செம்மையா இருக்கு. நான் வந்து சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கேங்க. இங்க பாருங்க, இதுதான் சொர்க்கம். எப்பா சில்லென்று தூவும் மழை என் வானில் நீதான் சேய். இங்க பாருங்க. தி பெஸ்ட். கீழே பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. வா, ரொம்ப மேகங்கள் அப்படியே தவழ்ந்து போது பாருங்க மேல. செம்ம குளிருங்க. கைக்கு வந்து கூட்டி இதுல வந்து கொடைக்கானல கிளவுஸ் வாங்கிறதுனால அதை வந்து தொலைச்சிட்டாங்க. ரூம்ல விட்டு வந்துட்டோம் போல. மக்களே, நம்ம வந்து கேப் ரோடுன்னு பார்த்துட்டு இருந்தோம்ல, எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போடிமெட்டு செக் போஸ்ட்ல இருந்து மூணார் வரையும் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மூணார் கேப் ரோடு தாங்க. அதான் சொல்லியிருந்தேன்ல, என்னடா இவ்வளோ இந்த ரோடு இவ்வளோ அழகாக இருக்குது, இதுக்கு மேலே நான் கேப் ரோடு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ரோடு தாங்க கேப் ரோடு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தேவிக்குளம் இருக்கோம். தேவிக்குளம் இங்கேருந்து நம்ம அதிரப்பள்ளி பார்த்தீங்கன்னா 101 நிமிஷம். நம்ம லொக்கேஷன்ல இருந்து அதிரப்பள்ளி 131 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து மூணார் வந்து 7 கிலோமீட்ரு. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டில் தாங்க போகிறோம். நம்ம வேறு இந்த க்ளவுஸை வந்து ரூம்லேயே விட்டுட்டு வந்தோம் கொடைக்கானலில். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுதுங்களா? தெரியாது உங்களுக்கு, ஏன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. 5:46.
நம்ம போகிறதுக்கு இன்னும் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. 3 மணி நேரம் 43 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம். ஸோ அப்படின்னா 6 அப்படின்னு வச்சுட்டா கூட 7, 8, 9, 10 மணிக்கு தாங்க நம்ம வந்து அதிரப்பள்ளி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. நம்ம வந்து 10 மணிக்கு முன்னாடியே போயிடலாங்க. ஏன்னா சரி ஓகேங்க, நம்ம வந்து மோட்டோ விளாகிங் செட்டப்பில் பார்ப்போமா. செம்ம பிளேஸுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ளே ஒரு தடவை வச்சு இந்த ரோட்டில் வந்து ஓட்டிடுங்க. சரி ஓகேங்க, வாங்க மோட்டோ விளாகிங்கில் சந்திப்போம். சளி பிடிச்சிக்கிச்சு பயங்கரமா. ചാലക്കുടിന്ന് പോയാൽ മതി. കണ്ട് പോകാൻ പറ്റില്ല. പ്ലാന്റേഷൻ റോട്ടോടിന് പോകാൻ പറ്റുള്ളൂ. അത് ആനമല ജംഗ്ഷനിലല്ലേ അത് കുഴപ്പമില്ല. അത് ஸோ மக்களே, நான் வந்து அந்த அண்ணன்ட்ட ரூட்டு கேட்டேங்க. இப்போ வந்து நமக்கு காட்டுச்சுல ஒரு ரூட்டு, அந்த ரூட்லேயே போகலாமா இல்லைனா வேறு ரூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து ஒரு ரூட் சொன்னாங்க. நான் வந்து அதை வந்து சொல்லட்டுங்களா, மூணார் கேப் ரோட்லேருந்து பெரும்பாவூர்லேருந்து அங்கமாலிலேருந்து சாலக்குடி. ஸோ இப்படி போனோம் அப்படின்னா நம்ம காட் ரோட்டில் போக மாட்டோம். அதாவது ஃபாரஸ்ட் ரோடு இருக்குல்ல, இந்த வழியில் போனோம் அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் ரோட்டில் போக மாட்டாங்க. ஸோ வந்து நமக்கு குளிர் இருக்காது. இது வந்து நமக்கு நேஷ்னல் ஹைவேல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதான் முக்கியமான விஷயம், குளிர் இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு கம்மியாக வருது. ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாக வருதுங்க. லெஃப்டில் பார்க்குறதா ரைட்டில் பார்க்குறதா நிறையா இருக்குது. இப்போ தூரல் போடுதுங்க. மழை வர போலாம். ஐயோலாம் இல்லை, மழை வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவேன். இது பாருங்க, கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். இப்போ மூணார் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. செம்மையா இருக்குல்ல. பாருங்க, நம்ம மூணாருக்கு மெயின்ல இருக்கோம். இங்க வந்து அருள்மிகு பார்வதி அம்மன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல போர்டு இருக்கு. செம்மல்ல. இங்க இருக்கு பாருங்க, ஐ லவ் மூணார் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வேணா செல்லில் எடுத்து காட்டுறேங்க. அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வைட் ஆங்கிள் இருக்கானா, ஸோ அதனால வந்து உங்களுக்கு தெரியாது. தெரியுதுங்களா? ஐ லவ் மூணார். ஒரு போட்டோ எடுத்துப்போம். ஸோ பைக்கர் ஸ்குவாட் ஒன்று போயிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லொக்கேஷனுக்கு போவோம், போட்டுருக்கிற லொக்கேஷனுக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன் அதிரப்பள்ளி. இன்றைக்கி முடிஞ்சால் அதிரப்பள்ளியில் போய் தங்கிடுவோம். அப்படி இல்லைன்னா அப்படி அதிரப்பள்ளிக்கு முன்னாடியே தங்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம போகிற இடத்துல இருந்து அதிரப்பள்ளி வந்து காட் ரோடு, அதாவது இந்த மலைகளுக்குள்ளே போகிற ரோடு. குளிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி ஓகேங்க, வாங்க போ. பாருங்க, மேகம் வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. தெரியுதுங்களா அந்த இடத்துல? எப்போ சாமி, என்னது இது? திருவிளையாடல் படத்துல வர மாதிரில இருக்கு. அந்த மாதிரி தாங்க இருக்கு. நமக்கு 113 கிலோமீட்டர் இருக்குங்க இது போறதுக்கு. இங்க பாத்தீங்களா ஃபால்ஸ் அப்படியே ஊத்திட்டு இருக்கு. அங்க பாருங்க, கல்லாறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. போற வழியில நம்ம வந்து இப்படி போனோம். செம்மையா இருக்குல்ல? எப்பா, ஓரமா விட்டுட்டு போயிட்டு நம்ம ரசிப்போம். ஏப்பா, ഇവിടെ കൂടി വന്നിരിക്കുന്നില്ല കേരള ഫാമിലി പേഴ്സണി കേരള ഫാമിന്റെ 2 വർഷം പൂർത്തീകരിച്ച് 3-ാം വർഷത്തേക്കുള്ള ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:55ங்க. நமக்கு இன்னும் ஒரு 115 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ போவோம். சரி ஓகே. ஸோ அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. ஸ்பைஸ் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைசஸ் சாக்லேட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. நிலா வந்துருச்சுங்க. சூரியன் போயிட்டு நிலா வந்துட்டாரு. தெரியுதுங்களா? ஒரு பெரிய ஹில்ஸுங்க. ஹில்ஸ்ல தான் ஓட்டிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வந்து ஹைவேக்கே வரல. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லா தோண்டி போட்டு வேலை நடத்திட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே ஈரமா இருக்கு. நம்ம லைட்டா முன் பிரேக் அடிச்சா கூட ஸ்கிட் ஆகுது. ரொம்ப ரொம்ப பார்த்து ஓட்டிட்டு இருக்காங்க.
ஸோ நைட்டில் வந்து இந்த ரோட்டில் ஓட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன் அப்படின்னா சாதாரண நேரத்தில் ஓட்டிடலாம், இந்த நேரத்தில் ரோடு ஃபுல்லாக வந்து களிமண் அங்கங்கே தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. லைட்டாக நம்ம தெரியாமல் பிரேக் அடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. ஏன்னா இது வந்து நம்ம நார்மல் ரோடுனா கூட பரவாயில்ல, ரோட்டில் தான் விழுவோம். இது வந்து ஹில்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கு. ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா புக்லிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாருங்க ஜேசிபிஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ லைட் வேறு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். என்னங்க இது லைட் விட்டு விட்டு எரியுது, வேலை காட்டுறானே தம்பி. லைட்டுக்கு வந்து நம்ம பேஷன் ப்ரோக்கு வந்து லைட் எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கும். நான் வந்து தனியாக ஒரு ஸ்விட்ச் வச்சிருக்கேங்க. ஐயோ லைட் எரிய மாட்டேதுங்க, லைட் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் என்னன்னு பார்த்துட்டு வரேன். மக்களே வந்து அடிமாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. இதுதான் அடிமாலி, நல்ல பெரிய ஊர், நல்லா இருக்கு. இந்த லைட் வந்து இந்த சுவிட்ச் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா எரிய மாட்டேதுங்க. அது கரெக்டாக ஒரு இடத்துல வந்து செட் ஆகுது, அப்போதான் வந்து அந்த இது எரியுது. நல்லா இருக்குல்ல. நாளைக்கு இதுங்கிறதுனால ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா, நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லை, ஸோ அதனால ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா தெரியலையே. இதுவும் ரெடியாக இருக்கு, லைட் போட்டிருக்காங்க. மசூதியும் லைட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியலங்க. 8:15, 8:13 கரெக்டா ஓட்டிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்க்கல, நான் மட்டும் ஓட்டிட்டு இருக்கேங்க. வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே வந்து மலைப்பகுதி தாங்க. இதில் வந்து ஹைவே மாதிரி ஒரே ஸ்ட்ரெச் மாதிரில எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா வளைஞ்சி 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 தான் வந்துட்டு இருக்கு. முதுகுலாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கு, பார்த்துப்போங்க. நண்பர்களே நம்ம வந்து ரூம் எடுத்துட்டோங்க, காட்டுறேன் பாருங்க. ஸோ இதாங்க நம்ம ரூம். ஐயப்பா ஐயா, சாமி. இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு என்ன அதிரப்பள்ளிக்கு 90 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ 90 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நம்ம வந்து வீடு ரூம் எடுத்துட்டோங்க. இந்த ரூமோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஸோ காலையிலேருந்து ஓட்டிகிட்டே இருக்கோம்ல, கொடைக்கானலில் ஃபுல்லாக ஓட்டினோம். அப்புறம் கொடைக்கானல்லேருந்து ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரோடு இருக்குல்ல, ரொம்ப பார்த்தீங்கன்னா மோசம் அப்படின்னு இல்லை. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க, அடிக்கடி வந்து ஆஃப் ஆயிடுது ஹெட்லைட்டு. ஸோ அது வந்து நான் அந்த சுவிட்ச் மாற்றினேன், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி. அது மாற்றினதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. முன்னாடி ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது. ஸோ அது என்னன்னு தெரியல. நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மலையில் போயிட்டு இருக்கோமா, ஸோ டக்குன்னு வந்து ஆஃப் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆஃப் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தாயிடும் முன்னாடி வர வண்டி. அதனால பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம ஹெட்லைட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகலாங்க. நான் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தேன், திருச்சூர் போயிட்டு செலிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா துட்டு பார்த்தீங்கன்னா நகி. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து அதிரப்பள்ளி போயிட்டு அதிரப்பள்ளி டு வால்பாறை பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வால்பாறையில் சுற்றிட்டு வால்பாறையிலேருந்து நம்ம ஊர் சென்னை திருவான்மையூருக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறாங்க. ஸோ இதாங்க பிளான். ஸோ ஏங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ டாடா, பை பை, தேங்க்யூ.